வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுவதாம். தமிழக அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். தாவேக்காவில் நடந்த செங்கோட்டையனின் சொத்து மதிப்பு என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது சென்னை அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில்தான் தமிழக அரசியல் களமே மீண்டும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தொடங்க இருக்கிறதா. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் இன்று அதிரடியாக விஜயின் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். தமிழக அரசியலில் ஒரு நீண்டகால அனுபவம் என்பது கொண்டவர். அது மட்டுமின்றி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக பணியாற்றவர். அது மட்டுமின்றி 9 முறை ஒரே தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து வயதை வைத்தவர். அது மட்டுமின்றி அண்மையில் அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். இந்நிலையில் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் என்னவாக இருக்கும் என்று மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சூழ்நிலை தான் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இருந்த செய்தி அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அவர் திடீரென தன்னுடைய எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு நடிகர் விஜயின் தாவேக்காவ கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளாராம். செங்கோட்டையின் ஆதரவாளர் கூட சத்யபாமா உள்ளிட்ட ஏராளமானோர் அவர்களாம் சேர்ந்து தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருப்பது குறித்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கும். அதாவது விஜயின் இளம் வயதிலே எம்எல்ஏயாக தேர்வாகி செங்கோட்டையன் என்றும் அதிமுக இரு பெரும் தலைவர்களுக்கு நம்பிக்கைக்குரியாக இருந்தவர். அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலே தனது 50 ஆண்டு காலம் அதிமுகவில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்தான் எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, தற்போது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்படும் விஷயம் இதுதான். 50 ஆண்டு காலம் ஒரே இயக்கத்தில் இருந்த செங்கோட்டையன் தன்னுடைய அரசியல் பயணத்தை தாவேக்கா பக்கம் திருப்பியிருக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்கும் செங்கோட்டையின் சொத்து மதிப்பு என்ன என்பதை தற்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போது செங்கோட்டையில் வெளியிட்ட ஒரு பிரமாண பத்திரத்தில் சொத்து மதிப்பு குறித்த விவரங்கள் தெளிவாக இடம்பெற்றன. இதன்படிதான் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதாவது 73 வயதான இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு 12.39 கோடி ரூபாய் என தெரிவிக்கிறார்கள். இதை தவிர இவருக்கு 90 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஓய்வூதியக்காரர்களாம் ஒரு மகிழ்ச்சியா. அதாவது இது கூறுவென்றால் மேலும் மொத்தமாக 6.74 கோடி அசையும் சொத்தும் வைத்திருக்கிறார். உடல் எடை குறைக்கும் மருந்துகளின் விலை தடாலடியாக குறை. அதாவது இது போன்ற இவர்களுடைய சொத்து மதிப்பு என்னவென்று அரசியல் கூறும் நிகழ்ச்சி தான் அரசியலிலே ஒரு பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது. இது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக செங்கோட்டையின் ஆதரவு என்பது தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகத்தான் பார்க்கப்படுகிறதா. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செங்கோட்டையன் வாக்கு சதவீதம் அவருடைய செல்வாக்கு என்பது மிக அதிக அளவில் காணப்பட்டால் கண்டிப்பாக தாவேக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாகத்தான் பார்க்கப்படுகிறதா. அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தாவேக்கா தொகுதியில் தான் கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் போட்டியிடுவார் என்ற செய்திகளெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.